என்னங்க? 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 எந்திரிங்க. ஏங்க, மணி 10 ஆச்சுங்க. இன்னும் நீங்க தூங்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு சண்டே தானே. அதுக்குன்னு? சரி, சீக்கிரம் எந்திரிச்சு போய் ரெடி ஆகுங்க போங்க. நீங்க போய் சிக்கனோ, மட்டனோ வாங்கிட்டு வந்தா தான் என்னால லஞ்ச் ரெடி பண்ண முடியும். அது புரிஞ்சுக்காம இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. ம். சரி போறேன். சரி எந்திரிங்க. இந்தாங்க டீ குடிச்சிட்டு கிளம்புங்க. ம். ம். ஐயோ! இவன் என்ன இப்படி காலையிலேயே கால் பண்றான்? எடுத்தா தேவையில்லாம டென்ஷன் தான் ஆகும். ம். ஐயோ! ஐயையோ! என்ன இந்த ஆளு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான்? ம். ஆ. ம். ஷப்பா! ம். யாருங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? அவன்கிட்ட கொஞ்சம் கடனா காசு வாங்கியிருந்தேன். 2 மாசமாச்சு. அத இன்னும் திரும்ப குடுக்கவே இல்ல. நான் ஃபோன் எடுக்கலன்னதும், அதான் அவன் திரும்ப திரும்ப கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியா? எவ்வளங்க அவருக்கு பணம் தரணும்? ஒரு 30,000 தான் வாங்குனேன். ஐயோ! அவ்வளவா? ம். நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்ல? ம். சரி, கப்ப குடுங்க. ம். ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. டேய், உனக்கு எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது? நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? இல்லண்ணா, தூங்கிட்டு இருந்தேன். இப்பதாண்ணா எந்திரிச்சேன். உங்க ஃபோன் வந்ததும் உடனே எடுத்து பேசுறேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருற. சரி, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். காசை ஒழுங்கா எடுத்து வை. அண்ணா, இப்ப என் கையில பணம் சுத்தமா இல்லண்ணா. இது பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் வருவேன், காசு எடுத்து வைக்கிறேன். சும்மா இதுக்கு மேலலாம் உனக்கு டைம் கொடுத்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? அண்ணா, எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கைக்கு வர லேட் ஆகும். டேய், வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு கதை விட்டுட்டு இருக்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. ஏண்டா, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? 10 நாள் முன்னாடி கேட்டதுக்கு ம். இந்த சண்டே தரேன்னு சொன்னேன். இப்ப ம். கேட்டாக்கா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தரேன்ற. ம். டேய், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா. அண்ணா அண்ணா, இந்த ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. வர சண்டே கண்டிப்பா உங்க பணம் உங்க கையில இருக்கும்ண்ணா. இந்த பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். அடுத்த வாரம் மட்டும் எனக்கு காசு வரல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. புரியுதா? சரிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. போன வை. ஐயோ! இவங்கிட்ட போய் காசு வாங்கி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன செய்யறதுன்னே ஒன்றும் புரியல. சரி விடுங்கங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட டிஃபன் ரெடி பண்றேன். திரும்ப தூங்காம நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ம். சரி வரேன். போய் வேலை பாரு. ம். என்னாச்சுங்க? ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கடன்காரனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் ஃபோன் பண்ணவனுக்கு 30,000 கடன் திருப்பி கொடுக்கணும். இது இல்லாமல் இன்னும் 2-3 பேருக்கு வேற கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா கடனையும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு 1,50,000 வரைக்கும் தேவைப்படும் போல இருக்கு. வர வர இந்த கடன்காரங்களோட தொல்லை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வியாபாரத்தில் நஷ்டம் வந்ததுனால இவங்க எல்லார்கிட்டயும் வட்டிக்கு வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னே ஒன்றும் புரியல. ம். சரி விடுங்கங்க. இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம்ல. எல்லாருக்கும் பிசினஸ் பண்ணா ஒரு சில சமயம் லாபமும் கிடைக்கும், ஒரு சில சமயம் லாஸும் ஆகும். ஆனா எனக்கு மட்டும் என்னவோ எந்த பிசினஸ் பண்ணாலும் நஷ்டம்தான் வருது. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்றும் தெரியல. என்னங்க, என் ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட்க்கு கூட பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாம். அப்ப அவங்க
ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. அப்பையில இருந்து அவங்களோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. இவ்ளோ நாளா பைக்ல போயிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு கூட இப்போ கார்ல போறா. சொந்தமா அவங்க பங்களாவே கட்டிட்டாங்கங்க. நாமளும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குங்க. அவளுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் நல்லது நடக்கும்ல. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த கோயிலுக்கு எப்படி போறது, என்னைக்கு போறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த அம்மன் அருளால நமக்கும் நல்லதே நடக்குங்க. ம், நான் கூட அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் நினைச்சாதான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ம், பாப்போம். அந்த கடவுளை நம்பினா கண்டிப்பா நமக்கும் நல்லதே நடக்குங்க. சார் 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 உங்களை தான். என்ன வேணுங்க? சார் வாஸ்து செலவுக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாங்க. இல்ல சார், இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எங்க மடத்துல வச்சு யாகம் பண்ண சிலை சார். இது நீங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும் சார். இப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போய் அதிர்ஷ்டம் உங்க வாசலை தேடி வரும் சார். என்னடி இது? இப்பதானே நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் ஒரு வழி காட்ட மாட்டாருன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த ஆள் என்னடான்னா சொல்லி வச்ச மாதிரி வந்து நிக்கிறாரு. ஆமா இல்லைங்க, எனக்கு என்னமோ அந்த கடவுளே இவர் அனுப்பி வச்ச மாதிரி தோணுதுங்க. ஏதோ வாஸ்து சலன் வேற சொல்றாருல்ல. சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். சரி சொல்லுங்க, இது என்ன மாதிரி வாஸ்து விக்கிரகம்? சார், இப்ப எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் நம்மள விட்டு போகணும்னா நம்ம கோவிலுக்கு போய் பூஜை செய்யணும் சார். தினம் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது எல்லாராலையும் முடியாதுல்ல சார். அதுக்காக தான் இந்த வாஸ்து சிலையை கொடுக்குறோம். இந்த வாஸ்து சிலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். இது மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்க கஷ்டம் எல்லாமே போயிடும் சார். உங்க வீட்டுக்கு பணம், சந்தோஷம் எல்லாம் தானா தேடி வரும் சார். நிறைய பேர் எங்க கிட்ட இந்த வாஸ்து சிலையை வாங்கி லைஃப்ல நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் இந்த வாஸ்து சிலையை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். இதை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் சார். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? அந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு போகணும்னா இந்த வாஸ்து சிலையை வாங்கிக்கோங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த வாஸ்து சிலையை வாங்கினா உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன சந்தேகப்படாதீங்க சார். என்னோட பேச்சை நீங்க நம்பி இந்த வாஸ்து சிலையை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே தலைகீழாயிடும் சார். சரிங்க, இந்த வாஸ்து சிலைய எவ்வளவு கொடுக்குறீங்க? இதோட விலை ரொம்பலாம் அதிகம் இல்ல சார், வெறும் 1000 ரூபாய் தான். என்னது 1000 ரூபாயா? இத பார்த்தா ரோடோரத்துல வைக்கிற 100 ரூபா பொம்மை மாதிரியே தான் இருக்கு. நீங்க என்ன இத போய் 1000 ரூபாங்கிறீங்க? கரெக்ட் தான் சார். ரோட்டோரத்துல இதே மாதிரிலாம் 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஆனா இந்த சிலை அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு பெரிய கோவில்ல வச்சு பூஜை பண்ண சிலை. இதுக்கு 108 நாள் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் இதை வெளியவே எடுத்துட்டு வருவோம். இந்த சிலைக்குள்ளார நிறைய சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் பத்திலாம் யோசிக்காதீங்க சார். இதை வாங்கினா வாழ்க்கையே மாறிடும் சார். இங்க பாருங்க, நமக்கு இது வரைக்கும் பிசினஸ்ல லட்சக்கணக்குல பணம் லாஸ் ஆயிருக்கு. இது வெறும் 1000 ரூபாய் தானேங்க. இத வாங்கி நம்ம வீட்ல வச்சு பாப்போம். இது வந்த நேரம் நல்லது நடக்குதான்னு பாப்போங்க. சரி. ஏய், என்கிட்ட 500 ரூபா தாண்டி இருக்கு. இருங்கங்க, என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். சரி, எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. இந்தாங்க 1000 ரூபாய். என்னங்க, அதை கொடுங்க. சந்தோஷம். இந்த செலவு உங்க கைக்கு வந்துருச்சுல, இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுது பாருங்க. இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. பணம் கோடி கோடியா கொட்ட போகுது.
ம். ம். சார் உங்களோட பேரு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா இந்த செலவு வாங்கினவங்களுக்காக பூஜை பண்ணும்போது எங்க குருகிட்ட உங்க டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவேன். சரி, டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம். சார் உங்க பேரு, ராஜேந்திரன். உங்க ராசி, மகர ராசி, நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம். சார் உங்க கான்டாக்ட் நம்பர். 98480. ஆ ஓகே சார். மேடம் உங்க பேரு, டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்குங்க? என் நம்பர் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க நம்பர் கேட்குறீங்க? அது இல்ல சார், உங்க வீட்ல நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, அதனால 2 பேரோட பேரு, நட்சத்திரம், டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால தான் சார் கேட்கறேன். ஓ அப்படியா? சரி சொல்லு. மேடம் உங்க பேரு, என் பேரு சைலஜா. ராசி, ராசி துலா ராசி. நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். உங்க கான்டாக்ட் நம்பர். 7093. சார் இன்னொரு விஷயம், ம். நீங்க இந்த சிலைய பூஜை ரூம்ல வைக்க கூடாது, உங்க பெட்ரூம்ல தான் வைக்கணும். எது? பெட்ரூம்ல வைக்கணுங்களா? என்னங்க இது புதுசா இருக்கு? சிலனாலே பூஜை ரூம்ல தானே வைக்கணும். நீங்க என்னமோ பெட்ரூம்ல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான் சார், ஆனா இந்த சிலைய நீங்க உங்க பெட்ரூம்ல தான் வைக்கணும். எதுக்குன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பூஜை பண்ணுவோம்? ஒரு தடவை, 2 தடவை, மிஞ்சி போனா 3 தடவை பண்ணுவோம். அப்படின்னா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த சிலை முன்னாடி நாம இருப்போம். அதுவே நீங்க இந்த சிலைய உங்க பெட்ரூம்ல மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அங்க இருப்பீங்க. இந்த சிலை கூட எப்பவுமே நம்ம ரொம்ப நேரம் இருந்தா மட்டும்தான் இந்த சக்தி எல்லாம் நமக்கு முழுசா கிடைக்கும். உங்க நல்லதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க இத பெட்ரூம்ல வச்சு பாருங்க. 2-3 நாள்லயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் சார். அப்படிங்களா? ஆமா சார், இந்த சிலை முன்னாடி நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிலை எப்பவும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்குங்க. ம். அப்ப சரிங்க. சரி நான் அப்ப கிளம்புறேங்க. ம். இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குங்க. தேங்க்ஸ்ங்க. இந்த சிலையை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்லங்க. நல்லதா இருக்கு. இந்த சிலை வந்ததுக்கு அப்புறமாவது நமக்கு நல்லதாவே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கவலைப்படாதீங்கங்க, நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. சரி வா, முதல்ல இதை கொண்டு போய் பெட்ரூம்ல வைக்கலாம். ம். 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 இந்த சிலையை எந்த இடத்துல வைக்கலாம்? எங்க வச்சா இது நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்? ம். அங்க டேபிள் இருக்குல்ல, அங்க வைக்கலாமா? அங்க வேண்டாம். சிலை நம்மள பார்த்த மாதிரி இருக்காது. சரி அப்ப அங்க வைக்கலாமா? ஆஹா, அங்கெல்லாம் வைக்க கூடாது. அப்படியா? ம். இங்க வைக்கலாமாங்க? ம். நல்ல பிளேஸ். இங்க வச்சா இந்த சிலை நம்மள பார்த்த மாதிரியே இருக்கும். ம். 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 இரு வரேன். ம். இப்ப எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. சரி, நீ காலையிலேயே சிக்கன் வாங்கணும்னு சொன்னல? ம். என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு. நான் டக்குன்னு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் சமையலுக்கு ரெடி பண்ணு. ஓகே. ம். சரி, வேற ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. ம். சீக்கிரமா போயிட்டு வாங்க.
வாங்க. ம். இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 1/2 ஹவர்ல பிரியாணி ரெடி பண்ணிடுறேன். சரி வந்துடுறேன். ம். என்னங்க, ம், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருங்க. சரி நீ எடுத்து வை, நான் இதை வந்துடுறேன். ம். ம். பிரியாணி நல்லா இருக்குதாங்க? நீ செய்கிற பிரியாணிய எப்படி இருக்குன்னு கேட்கணுமா? டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. ம், நீயும் உட்காந்து சாப்பிடலாம்ல. பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம். என்னங்க, ம். இந்தாங்க பால். நாம சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமாங்க, இந்த கடன் பிரச்சனையால நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல. நம்ம 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்காவது நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாங்க. சரி வா. சரிம்மா, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம், பாய். ம். என்ன இது? யார் அனுப்புனாங்க இந்த வீடியோ? எப்படி எடுத்திருப்பாங்க? இப்ப என்ன பண்றது? இந்த வீடியோ எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, ஹாய். வீடியோ எப்படி இருக்கு? ஹலோ, உங்களுக்கு என்னங்க வேணும்? இந்த வீடியோ எதுக்கு அனுப்பி வச்சீங்க? நீங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு உனக்கும் தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ உனக்கு அனுப்பிச்சு வச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ எங்க இருந்து கிடைச்சது? ஆமா, நீங்க யாரு? அதெல்லாம் உனக்கு அனாவசியம். இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணணும்னா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுங்க. யாரு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா? இப்பதானே சொன்ன அதெல்லாம் உனக்கு அனாவசியம்னு. நான் சொன்ன மாதிரி நீ கேட்டானா இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. வேலை முடிஞ்சதும் நானே delete பண்ணிடுவேன். நான் சொல்றது கேட்கலனா உடனே இந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். உனக்கு எது ஓகேன்னு நல்லா யோசிச்சு சொல்லு, ஓகேவா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். ஐயோ, ஹலோ, சொல்லுமா, என்ன விஷயம்? என்னங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சுங்க. சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற இப்போ? இல்லங்க, அது நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்த வீடியோங்க. யாரோ எனக்கு அந்த வீடியோவை அனுப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த வீடியோவை அவன் delete பண்ணனும்னா
அவன் கேக்குறதெல்லாம் நான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அப்படியா? ஆமாங்க. இப்ப ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. உடனே கிளம்பி வரணும்னா முடியாது. எங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க இப்பவே கிளம்பி வாங்க. அவன் ஃபோன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி, நான் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். சரியா? சரிங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? ம். ஹலோ. ஹலோ. இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்னு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். என்ன பயந்துட்டியா? நார்மலா மத்தவங்க கிட்ட நான் பணம் தான் கேட்பேன். ஆனா உன்கிட்ட எனக்கு பணம் கேட்க தோணவே இல்ல. எதுக்குன்னா உன்ன மாதிரி அழகான பொண்ணையெல்லாம் நான் அனுபவிக்கணும். அதுக்கு தான். ஒழுங்கா நல்ல பிள்ளையா நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றப்பெல்லாம் நான் சொல்ற இடத்துக்கு நீ ஒழுங்கா வந்துட்டு போகணும். புரியுதா? நான் சொல்ற மாதிரியே நடந்துக்கிட்டேனா அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன். நீ சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாது. உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. அப்படிங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவோம். அப்புறம் இந்த உலகமே உங்க 2 பேரோட வீடியோவை பார்க்கும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு கால் பண்றேன். அவசரப்படாம பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லு. ஓகேவா? பாய். ஐயோ. கடவுளே. என்னங்க? அந்த வீடியோ எங்க காட்டு. நாங்க நீங்களே பாருங்க. ஆ? என்னடி இது? யார் எடுத்தாங்க இத? இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கும் தெரியலங்க. எப்ப அனுப்பிச்சாங்க இத? இந்த வீடியோல இருக்கிற இடத்த பார்த்தா நம்ம பெட்ரூம் மாதிரியே இருக்குல்ல? ஒருவேளை நமக்கு தெரியாம நம்ம ரூம்ல ஹிடன் கேமராவை யாராவது வச்சிட்டாங்களான்னு பார்க்கலாம் வா. ம். இந்த வீடியோ எங்கிருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இது கொஞ்சம் பிடி. இங்க பாரு, உள்ளுக்குள்ள ஏதோ ஹிடன் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க. இந்த கேமரா மூலமா தான் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ இந்த சிலைய வித்தவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கானா? அன்னைக்கு பிளான் பண்ணி தாங்க இத பெட்ரூம்ல வைக்க சொல்லியிருக்கான். ஆமாண்டி, அவன் அன்னைக்கு இந்த சிலைய பெட்ரூம்ல வைங்கன்னு அடிச்சு சொல்லும் போதே அவன் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஆனா எப்பவுமே இந்த சிலை உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடுன்னு சொன்னதும் நான் நம்பிட்டேன். இப்போதாண்டி எனக்கு புரியுது. அவன் தாண்டி கேமராவை இந்த சிலைக்குள்ள வச்சு வாஸ்து சிலைன்னு சொல்லி நம்மள நல்லா ஏமாத்தி வித்துட்டு போயிட்டான். இப்ப நம்ம என்னங்க பண்றது? வேற என்ன செய்யறது? அவன் மேல உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். அவனை நைஸா பேசி வீட்டுக்கு வர வச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம். எங்க அவன் தாங்க கால் பண்ணிட்டு இருக்கான். சரி, அட்டன் பண்ணு. ஹலோ. ஹலோ. என்ன, நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? இல்ல, இன்னும் யோசிக்கல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. கோச்சுக்காம எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நானே ஃபோன் பண்றேன். சரி, நீ நல்லா யோசிச்சே பதில் சொல்லு. உனக்கு நாளைக்கு வரைக்கும் நான் டைம் தரேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சரியா? சரி. என்ன சொல்றாரு சாரு? அவன் கூட நான் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றாங்க. அவன் கூட ஒண்ணா இருந்தாதான் அந்த வீடியோவை delete பண்ணுவானா?
இல்லைன்னா அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவானாங்க. அப்படியா? அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு. ம்ஹும். ஹலோ. என்ன, நான் சொன்ன விஷயத்த பத்தி நல்லா யோசிச்சியா? உனக்கு இதுக்கு ஓகே தானே? நான் சொன்ன மாதிரியே என் ஆசையெல்லாம் தீர்த்து வைப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவை delete பண்ணிரணும். நீ என் ஆசையை தீர்த்த உடனேயே நான் அந்த வீடியோவை delete பண்ணிடுறேன். சரி, ஓகே. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் சொல்றேன். அந்த இடத்துக்கு வந்துடுறியா? முடியாது. என்னால வீட்டை விட்டெல்லாம் வெளியில வர முடியாது. நீயே எப்படியாவது என் வீட்டுக்கு வந்துரு. என்னது? உன் வீட்டுக்கா? உன் வீட்ல உன் வீட்டுக்காரன் இருக்க மாட்டானா? இல்ல, அவர் காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாரு. எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் உன்னோட வீட்டுக்கு வந்ததும் என்ன உன் வீட்ல லாக் பண்ணி கையும் களவுமா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலான்னு பாக்குறியா? இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பண்ணேன்னா நீ என்ன பழி வாங்குறதுக்காக அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் இதை யார்கிட்டயுமே சொல்லல. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயம் என் வீட்டுக்காருக்கு கூட தெரியாது. நீ பயப்படாம தைரியமா என் வீட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த வீடியோவை delete பண்ணிடணும், சரியா? சரி சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் உன் வீட்ல இருப்பேன். சரிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இரு. முதல் நாள் உன்னை பார்த்ததை விட இன்னைக்கு உன் முகம் ஹோம்லியா கும்முன்னு இருக்கு. சரி வா. வா. உட்காரு. டேய் ராஸ்கல், டேய் எந்திரா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிகிட்ட இப்படி நடந்துப்ப? பொறுக்கி நாயே உன்ன. ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? நீ சிலை வைக்கிற மாதிரி வந்து எங்களை நல்லா ஏமாத்திட்டல. இந்த சிலையில ஹிடன் கேமரா வச்சு எங்களை வீடியோ எடுத்து என் பொண்டாட்டியை பிளாக்மெயில் பண்றியா? உன்ன மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. உன்னை எப்படியாவது கையங்களுமா பிடிக்கணும் தானே நைஸா இங்க வர வச்சேன். சார் சார் சார், ஐயோ சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். நான் போயிடுறேன் சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனி இப்படி பண்ண மாட்டேன் சார். சார், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். இல்ல, இப்பவே போலீஸ் வர சொல்றேன். சார் 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 சார், போலீஸ்லாம் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் சார், என் லைஃபே போயிடும் சார். சார் என்ன விட்டுருங்க ஹலோ சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் சார், எங்க வீட்டுக்கு ஒரு ஆளு செல விக்கிறேன்னு வந்து சார். அதுல ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் சார். அவனை நாங்க இருக்கு கையும் சார். களவுமா பிடிச்சிட்டோம். அப்படிங்களா? சரி, நீங்க உடனே உங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. நாங்க ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ஓகே சார், இப்பவே ஷேர் பண்றேன். சார் சார் சார், விட்டுருங்க சார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். சார் டேய் இருடா, போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா உனக்கு லாடம் கட்டுவாங்க. சார் 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 சார், ப்ளீஸ் சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். போலீஸ் வந்தாங்கன்னா என் லைஃபே வீணா போயிடும் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். மேடம் சொல்லுங்க மேடம். ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். மேடம் சாரி மேடம். மேடம் சார் கிட்ட வேண்டாம்னு சொல்லுங்க மேடம். ஏய், என் பொண்டாட்டியை மிரட்டின மாதிரி இன்னும் நீ எத்தனை பொண்ணுங்களை மிரட்டி இருப்ப? இனிமே உன் வாழ்க்கையில இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாதுடா. நீ பண்ண தப்புக்கு உன் வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில இருந்தா தானே உனக்கு புத்தி வரும். சார் சார் அடிச்சி, சார் வாடா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். வா. சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் சார்